அம்மாடி மருமகளே, ஒரு நிமிஷம் எங்க வா. என்ன இவ கூப்பிட்ட அடுத்த செகண்டே என்னத்த சொல்லுங்கத்தன்னு வந்து நிற்பா. இன்னைக்கு அணக்கல்ல உள்ளால ஒரு வேளை படுத்து தூங்கிட்டு இருப்பாளோ? சேச்சே, நம்ம மருமகளுக்கு தான் கண்ட கண்ட இடங்களில் தூங்குற வழக்கமே கிடையாது. இருந்தாலும் அவள் வர்றதுக்கு நேரம் தான் பார்த்தா போன திருப்பு பரதநாட்டியம் ப்ராக்டிஸ் பண்ணேன்னு சொன்னால அதே போல் குச்சிப்புடி கதைகளின்னு எதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கிடக்காளோ என்னமோ தெரியல. அவள் ஃபோனை கொண்டுட்டு தானே சமையல் கட்டுக்குள்ளே போனேன். அதனால தான் நம்ம கூப்பிட்டது கேட்கல போல. அவளை கூப்பிட்டதுக்கு காசாக பணமாக போகுது. என்னொருக்கோ கூப்பிட்டு பார்ப்போம். அம்மாடி மருமூளை. அச்சோச்சோ, தென்னை இவ எல்லையும் கடுக்கும் எள்ளி போட்டா பொறிக்குது எண்ணெய் தட்டி மாதிரிலாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு வாரா. மருமூளை, ஒன்றை விட 10 மடங்கு கோவக்காரி என் மாமியா. அவளையே சமாளித்தவ இந்த சில்லக்கிளி. அப்படி இருக்க சொல்ல உன் கோவத்தை நான் ஈஸியாக சமாளிச்சிருவேன். கிச்சனில் ஒரு வேலை செய்ய விட்றாங்க, உடனே மருமொழிவான்னு கூப்பிட்ருங்க. மருமொழி, இப்போ கொஞ்சம் முந்தி ஃபோனில் ஒரு டப்பிங் சீரியல் பார்த்தேன் பார்த்துக்க. இதை சொல்லக்கு தான் கூப்பிட்டேளோ? குறுக்கால பேசாத மருமொழி, எனக்கு மறந்துட போகுது. சரி, என்னன்னு சொல்லுங்கள். அந்த கதையில் மாமியார் மேலே மருமோ ரொம்ப கோபப்பட பார்த்துக்க. பார்த்து முடிச்சதான் நீ வந்திய மருமொழி. உன் மூஞ்சி பார்க்க அந்த மருமோ மூஞ்சி மாதிரியே கோபமாக தான் தெரியுது. நானும் கோபமாக தான் இருக்கேன். ஏன் மருமொழி அத்தை மேலே கோபப்படுத? கிச்சனில் ஒரு வேலை பார்க்க விடாம குட்டியில் நினைக்கி கோவப்படாமல் கொஞ்சம் முடியும். மருமொழி, அத்தை உனக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் உரிச்சு தரட்டுமா? வேண்டாம், சமையல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. அப்போ பாத்திரம் கழுவி தரட்டுமா மருமொழி? பாத்திரத்தை கழுவி முடிக்க சொல்லுதான் நீங்கள் கூப்பிட்டு சத்தம் கிடச்சி. பாத்திரத்தை அடிக்க வைக்காமலே இங்கே வந்திருக்கேன். சரி, இப்போ சொல்லுங்கள், என்னது கூப்பிட்டிய? அது வந்து மருமொழி, நீ ஒரு 8 சந்தைக்கு போயிட்டு வருவியா? ஏத்தே, என்னம்மா நீங்கள் 5000 இருந்தால் கூட நான் சந்தை பக்கம் போக மாட்டேன். எதுக்கு மருமொழி இப்படி சொல்கிற? போன தடவை மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் திட்டுவாங்க, என்னால் முடியாது. கவனமாக இருக்க சொல்லி தானே மருமொழி சொன்னோம். நான் போன தடவை கவனமாக தான் இருந்தேன். அப்படியும் அந்த பணம் காணாமல் போயிட்டு. அந்த பணம் காணாமல் போகல மருமொழி, காணாமல் போகல, திருட்டு போயிட்டு. திருட்டுலாம் ஒன்றும் போகல மருமொழி. திருட்டு போகாமல் பணத்துக்கு கை கால் முடிச்சு நடந்தா போச்சு. நடந்துலாம் போகல மருமொழி, இங்கே தான் இருந்து. இங்கே இருந்தா நான் வந்து தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. நீ வச்ச இடத்துக்கு தோடி தானே தேடி பார்த்த மருமொழி. பணம் அங்கே கிடக்கல, சோபை கிட்ட தான் கிடந்து. அங்கே எப்படி எத்த போச்சு? காத்தடிச்சு அங்கே போயிருக்கும் மருமொழி. ஆமாத்த, என்னைக்கு அந்த பணம் கிடச்சி? நேற்று தான் மருமொழி கிடச்சி. நேற்றுக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலைல்ல. அது வேற ஒன்றும் இல்லை மருமொழி. அந்த பணம் கிடைக்கும்ல வீட்டில் நீ இல்லை, வந்துன்னு சொல்லலாம்னு நினச்சா மறந்து போச்சு. ஆமாம், ரெடியே ஒரு 10 வச்சிருப்பீங்களா, மறந்து போச்சுன்னு. இது நான் சொன்னேம்னா வானத்துக்கு போவிக்கும் தைய தக்கன்னு குதிச்சிருப்பியே. உண்மையிலுமே மறந்து தான் போச்சு. எத்தி மறந்து போச்சுங்கதா நான் நம்புகிறேன். கிடைச்ச பணத்தைங்க. அந்த பணமா மருமகளே? என் மவளுக்கு டெய்லர் கடையில் கொடுக்கறதுக்கு பணம் வேணுமா? வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டாலாம். அதான் கேட்டேன், கொடுத்தேன். அவள் பிறகு தருவேன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கா, தந்துடுவா. கண்டிப்பாக வரும், நான் நம்புதேன். ஏற்கனவே ஒரு 2050, இப்போ ஒரு 500. அப்போ எவ்வளோ வரும் மருமகளே? 2550 தான் வரும். என்ன கணக்கு மருமகளே போடுதா? இப்போ வருஷம் ஒன்றும் 2050 ஏத்தே, நான் ஒன்றும் வருஷம் கணக்கு போடல. உங்கள் பொண்ணு தருவேன்னு இங்கேருந்து வாங்கிட்டு போனால் பணத்தை தான் கணக்கு போடுவேன். அதெல்லாம் கணக்கு பார்த்தா முடியுமா மருமகளே? அவளால் எப்போ முடியுதோ அப்போ தந்துட்டு போகிறா. உங்கள் பொண்ணால் வருஷத்துக்கு 4-5 தரம் நகை மட்டும் எடுக்க முடியும். ஆனால் திருப்பி தருவேன்னு வாங்குகிற பணத்தை மட்டும் தர முடியாதுல்ல. அதை விட்டு தள்ளு மருமகளே. இதெல்லாம் கணக்கு பார்த்தா முடியுமா? நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டால மருமகளே. அத்தைக்கும் சோறு போட்டு தந்துட்டு நீனே சாப்பிட்டுட்டு ஒரு 8 சந்தை பக்கம் போயிட்டு வந்துடுறான். என்னத்தை நீங்கள் சந்தைக்கு போய் சொல்கிறிய? நேற்று தானே உங்கள் பிள்ளை காய்கறி நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடுக்கி வச்சுருக்காவ. மருமொழி, நீ சந்தையில் போய் காய் ஒன்றும் வாங்கண்டா, அங்கே உள்ள பொரியை மட்டும் வாங்கிட்டு வந்தால் காணும். இப்போ நல்ல புரிச்சத்தை. நீங்கள் சந்தைக்கு எதுக்காக போச்சுட்றீங்க, யாருக்காக போச்சுட்றீங்கிறது நல்லாவே தெரியுது. உங்கள் மோளுக்கு பொரி வத்தல் எல்லாம் வேணும், அதுக்காக என்னையை போய் வாங்க சொல்லியே. ஏன் மருமோ சரியான புத்திசாலி, சுருக்க புரிஞ்சுக்கிட்டாலே. நீ ஒன்றும் சும்மா வாங்கி கொண்டு தரண்டா மருமோளே. அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அவ்வளோ பணத்தையும் அவள் தருவேன்னு சொல்லியிருக்கா. ஏத்தே, உங்கள் பொண்ணு தருவேன்னு சொல்லி வாங்கின அத்தனையும் கூட்டினோம்னா ஒரு பெரிய வீடே கட்டி முடிச்சிடலாம். என்ன மருமொழி, நீ மட்டும் உங்கள் அம்மா வீட்டில் வாங்காத மாதிரி பேசுகிற? நீ என்னென்னா உங்கள் அம்மா வீட்டில் வாங்கியே? நானும் வாங்கியிருக்கேன், ஆனால் எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது. சரி, வாயை திறந்து கேட்டாலா இந்த ஒரு அட்டையும் வாங்கி கொடுத்துரு. என்னாலலாம் முடியாத அத்தை, உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் போய் வாங்கி கொண்டு கொடுங்க. என்னெல்லாம் வாங்க முடிஞ்சுன்னா நான் போய் வாங்கி கொண்டு கொடுக்க மாட்டேன்னா? முடியலன்னா போய்தானே ஒன்றையும் வாங்க போய் சொல்கிறேன். என்ன பாருங்கத்த, காலையிலே 5 மணிக்கே எந்திரிச்சு வேலை செஞ்சது எனக்கு கை காலெலாம் ரொம்ப வலிக்குது. சந்தையிலலாம் என்னால் அலைய முடியாது. எத்தே, உங்களுக்கு சோறு வேணும்னு சொல்லுங்கள், போட்டு தரேன். தந்துட்டு நான் போய் தூங்க போகிறேன்.
நல்ல பழக்கத்தை தான் உங்கள் அம்மா அப்பா சொல்லி வளர்த்துருக்காவ. இப்படியே பகலில் தூங்குனா வீடு விளங்குமா? நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டோம்னா நல்ல மருமகன்னு சொல்லுவியே. கேட்கலன்னா எங்கள் அப்பா அம்மா வளர்ப்பு தெரியலன்னு அவையில் குறைச்சலும் தெரிவியே. ஆமாத்த, பகலில் படுத்து தூங்குனா குடும்பம் விளங்க சொல்கிறீல்ல. நீங்கள் சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவியே? நான் ஒன்றும் தூங்க மாட்டேன். கொஞ்ச நேரம் குறுக்கு வலிக்கேன்னு படுத்தான் கிடப்பேன். ஆமாத்த, வேலை ஒன்றுமே செய்யாத உங்களுக்கே குறுக்கு வலிக்கேன்னு சாயறேன்னு சொல்லுவியே. ஆனால் நான் சாயக்கூடாதாங்க. ஊரில் உலகத்தில் ஏன் பல்லுமே வேலை பார்க்கல. இப்போ மட்டும் என்னமோ வெட்டி முறிஞ்சி வேலை பார்க்குற மாதிரி பேசுதா. இப்போ எதுக்கத்த தேவையில்லாமல் ஏன் மேலெல்லாம் கோபப்படுறியே? இப்போ நான் சொன்ன மாதிரி சந்தைக்கு போக முடியுமா முடியாதா? ஏத்தே, கிச்சனில் ஒரு பிளேட்டில் சோறு போட்டு வச்சுருக்கேன், பக்கத்தில் ஒரு செம்பு தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க. ஊடையில் நீங்கள் மருமோளேன்னு கூப்பிடாங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்.